நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹுவின் அருளும் அமைதியும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சில தினங்களுக்கு முன்பு மீடியாக்களில் வந்த ஒரு பரபரப்பான ஆச்சரியமான ஒரு செய்தி. அதாவது விஸ்வ ஹிந்து பரிஷத் என்று சொல்லப்படுகிற ஒரு மதவாத இயக்கம், மதவாத அமைப்பு, மதவாத பயங்கரவாத ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் கீழ் பல அமைப்புகள் இருக்கிறது. பல அமைப்புகளில் ஒரு அமைப்பு தான் விஸ்வ ஹிந்து பரிஷத் என்று சொல்லப்படுகிற விஹெச்பி என்று சொல்லப்படுகிற விஸ்வ ஹிந்து பரிஷத் என்ற அமைப்பு. அந்த விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பு ஒரு மாநாட்டு நிகழ்ச்சியை நடத்துகிறது. அந்த மாநாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஏற்கனவே மாலேகான் குண்டு வெடிப்பு வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டு பிறகு நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டு கடந்த தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு மத்திய பிரதேசத்தின் போபால் தொகுதி முன்னாள் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் சாமியார், பிராக்யா சிங் தாக்கூர் என்று சொல்லப்படுகிற அந்த பெண் சாமியார் போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு மத வெறி பிடித்த ஒரு பயங்கரவாதி, தன்னை ஒரு பெண் என்றும் கருதாமல் அந்த மத ரீதியாக மூளை செலவை செய்யப்பட்டு பிற மதத்தவர்களை காயப்படுத்த வேண்டும், பிற மதத்தவர்களை அவமானப்படுத்த வேண்டும், பிற மதத்தவர்களை அழிக்க வேண்டும் என்ற தவறான சிந்தனையில் எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதியினுடைய கருத்து பேச்சு எவ்வாறு இருக்குமோ அதுபோன்று ஒரு பேச்சை பப்ளிக்காக பேசியிருக்கிறார். விஸ்வ ஹிந்து பரிஷத்துடைய அந்த மாநாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இந்த பெண்மணி என்ன பேசுகிறார் என்று சொன்னால், அதாவது முஸ்லீம்கள் உங்களுடைய வீடுகளுக்கு எலக்ட்ரீஷியன் வேலை பார்ப்பதற்கோ பிளம்பிங் வேலை பார்ப்பதற்கோ அல்லது வேறு ஏதாவது வேலை பார்ப்பதற்கோ முஸ்லீம்கள் யாரையும் உங்களுடைய வீடுகளுக்குள் அனுமதிக்காதீர்கள். முஸ்லீம்கள் யாருடைய வீடுகளுக்கும் செல்வதில்லை. அதாவது மதச்சார்பற்ற நாட்டில் முஸ்லீம்களை பிற மதத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் முஸ்லீம் நண்பர்களை வீட்டிற்கு நல்ல எண்ணத்தில் அழைப்பதும், அதே போன்று ஒரு நிகழ்ச்சிக்கு முஸ்லீம்கள் பிற மதத்தவர்களை அழைப்பதும் இந்த நாட்டில் நடந்து வருகிறது. மதச்சார்பற்ற தேசம். இந்த நாட்டில் எல்லா மத மக்களும் சகோதரத்துவத்தோடு ஒற்றுமையோடு வாழ்ந்து வருகிறார்கள். ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் மாற்று மதத்தவன் நண்பனாக இருப்பான், ஒவ்வொரு மாற்று மதத்தவனுக்கும் ஒரு முஸ்லீம் நண்பனாக இருப்பான். அப்படிப்பட்ட இந்த நாட்டில் இருந்து கொண்டு மத துவேஷத்தை எப்படியெல்லாம் தூண்டுகிறார்கள் என்று பாருங்கள். அதாவது விருந்தாளிகளாகவும் அவர்களை நீங்கள் அனுமதிக்காதீர்கள், வேலை செய்வதற்கு வந்தால் நீங்கள் அவர்களை அனுமதிக்காதீர்கள். பிளம்பிங் வேலை பார்ப்பதற்கோ எலக்ட்ரிக்கல் வேலை பார்ப்பதற்கோ அல்லது வேறு எந்த வேலை பார்ப்பதற்கும் நீங்கள் அவர்களை அனுமதிக்கக்கூடாது. இதை சொல்லிவிட்டு மிக முக்கியமாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்து பெண்கள், அதாவது இந்து பெண்களுக்கு எதிரான ஒரு கருத்துக்கள். அதாவது இந்துக்களுக்கு உண்மையில் எதிரி யார் என்பதை இதை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். இந்த கருத்தை பார்க்கும்போதே இந்துக்களுக்கு எதிரிகள் என்று சொன்னால் இந்து மதத்தை சார்ந்த மக்களுக்கு, இந்து மதத்து சகோதர சகோதரிகளுக்கு எதிரிகள் வேறு யாரும் கிடையாது. முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ இந்துக்களுக்கு எதிரிகள் கிடையாது. ஆர்எஸ்எஸ் பாஜக மதவாத கும்பல்கள் தான் இந்துக்களுக்கு எதிரிகள். காரணம் என்ன? அவர்களின் அந்த மதவாத கொள்கைக்கு யாரெல்லாம், எந்த இந்துக்கள் எல்லாம் மதவாத பாசிச கொள்கைக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பாஜகவின் விரோதிகள். அவர்களை இந்துக்கள் என்று கூட பார்ப்பதில்லை. இந்துக்களாக இருந்தாலும் அவர்களை எதிரிகளாகத்தான் நினைக்கிறார்கள். அப்போ தாங்கள் இந்துக்களின் எதிரிகள் தான் என்பதை நிரூபிக்கும் விதமாக அவருடைய பேச்சு, உங்களுடைய மகள்கள், அதாவது இந்துக்களான உங்களின் இந்து பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் வேறு மதத்தவர்கள் குறிப்பாக முஸ்லிம்கள் வீடுகளுக்கு சென்றால் அவர்களின் கை கால்களை உடைத்து நொறுக்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பெண் பிள்ளைகளினுடைய கைகளை உடைக்க வேண்டுமா, கால்களை உடைக்க வேண்டுமா? எதுக்கு? அவங்க முஸ்லீம்களுடைய வீட்டுக்கு போயிடக்கூடாது. கூட படிக்கிற முஸ்லீம் பிள்ளைங்க வீட்டுக்கு, தோழிகள் வீட்டுக்கு, தனக்கு தெரிந்த தோழிகள் நண்பர்கள் வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட அவங்க போயிடக்கூடாது. எந்த முஸ்லீம் வீட்டுக்கும் இந்து பெண்கள் பழக்க வழக்கத்தில் நல்ல எண்ணத்தில் ஒரு சகோதரியாக போய்விடக்கூடாது
அப்படி போனால் அவங்க கை கால்களை உடைங்கன்னு சொல்லி பேசியிருக்கா. அப்படி பேசின அந்த பெண் மீது அந்த மாநிலத்தின் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்துச்சு, அவன் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டதா என்னன்னு தெரியும். மீடியாக்களில் வந்த ஒரு செய்தி. இந்த பிராக்யா சிங் தாக்கூர் என்ற இந்த பெண்மணி ஏற்கனவே 2008ஆம் ஆண்டு மராட்டிய மாநிலம் மாலேகான் என்று சொல்லப்படுகிற ஒரு ஊரில் நடந்த, முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக வாழக்கூடிய அந்த மாலேகான் ஊரில் குண்டுவெடிப்பு நடந்து முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த குண்டுவெடிப்பு வழக்கில் முதல் குற்றவாளி A1 அக்யூஸ்டு இந்த பிராக்யா சிங் தாக்கூர். இவரோடு சேர்த்து மொத்தம் 7 குற்றவாளிகள், மொத்தம் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. முதலில் அப்பாவிகள் தான் கைது செய்யப்பட்டு, அப்பாவி முஸ்லிம்கள் தான் இந்த குண்டுவெடிப்பில் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகு உண்மை கண்டறியப்பட்டு முழுமையாக புலன் விசாரணை செய்யப்பட்டு ATS என்ற ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் என்று சொல்லப்படுகிற தீவிரவாத எதிர்ப்பு படை இந்த வழக்கை விசாரித்து உண்மையை புலனாய்வு செய்து இந்த குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்டது பிராக்யா சிங் தாக்கூரும் பெண் சாமியாராக இருக்கக்கூடிய அவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம், RSS உடைய உட்பிரிவுகள் நிறைய இருக்கிறது. அதாவது VHP, பஜ்ரங் தள், அபினவ் பாரத், துர்கா வாகினி என்று எத்தனையோ பெண்களுக்காக இருக்கக்கூடிய இயக்கத்துக்கு துர்கா வாகினி என்று ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். எத்தனையோ உட்பிரிவுகள் இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி மாதிரி இயக்கங்கள் இருக்கிறது, பயங்கரவாத இயக்கங்கள். அதில் அபினவ் பாரத் என்ற ஒரு இயக்கத்தை வைத்துக்கொண்டு கோட்சே உடைய கொள்கையை, கோட்சேவை RSS எப்படி உருவாக்கியதோ அந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்பட்டவர்கள் தான் இவர்கள் எல்லாம். அதாவது முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே குண்டுகளை வைத்து அந்த பழியை முஸ்லிம்கள் மீது போட்டு முஸ்லிம்கள் கைது செய்யப்பட வேண்டும், முஸ்லிம்கள் கொல்லப்பட வேண்டும். அப்படிப்பட்ட திட்டத்தை தீட்டித்தான் இவர்கள் இந்த நாச வேலையில் ஈடுபட்டார்கள். அப்போ அந்த குண்டு வெடிப்பை ATS முறையாக புலன் விசாரணை செஞ்சதில் பிராக்யா சிங் தாக்கூருடைய அவருடைய பெயரில் பதிவு செய்யப்பட்ட அவருக்கு சொந்தமான மொப்பட் பைக்கில் தான் இந்த குண்டு வைக்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 7 பேர் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டு ATS இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த கேஸ் NIAவுக்கு ஒப்படைக்கப்படுகிறது. NIA தான் கடைசியாக இந்த கேஸை விசாரித்து இந்த குற்றவாளியான, அதாவது பிராக்யா சிங் தாக்கூர் என்ற இந்து பெண்களின் கை கால்களை எல்லாம் உடைக்க வேண்டும் என்று பப்ளிக்காக பேசினாரே, இந்த பெண்மணி தான் முதல் குற்றவாளி. இவருக்கு இந்த குற்றத்தில் சம்பந்தம் இருக்கிறது. இவருடைய மொப்பட் பைக்கு தான் குண்டு வெடிப்புக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி NIA டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே ATS விசாரித்த அந்த புலன் விசாரணையினுடைய அந்த விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்து NIA முறையாக விசாரணை செய்து தூக்கு தண்டனை வாங்கி தருவதற்கு கூட சட்டத்தில் இடம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நாச வேலையில் ஈடுபட்ட குற்றவாளியை தூக்கில் போடுவதற்கு, மரண தண்டனை விதிப்பதற்கு கூட சட்டத்தில் இடம் இருக்கிறது. மரண தண்டனை வாங்கி தர்ற அளவுக்கு இவர் குற்றத்தில் ஈடுபட்டது உண்மை என்பதையெல்லாம் நீதிமன்றத்தில் NIA டிபார்ட்மெண்ட் முறையாக சமர்ப்பித்திருந்தும் கூட போதுமான ஆதாரம் இல்லை என்று சொல்லி இந்த வழக்கை நீதிமன்றம் முடித்து வைத்து பிராக்யா சிங் தாக்கூரில் இருந்து 7 குற்றவாளிகளும் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். NIA டிபார்ட்மெண்ட் முஸ்லிம்கள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்கிறது, முஸ்லிம்களை எப்படியெல்லாம் விசாரிக்கிறது என்று நமக்கு தெரியும். ஆனால் இந்த மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கு NIA டிபார்ட்மெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் NIA டிபார்ட்மெண்ட்டு இவ குற்றவாளிங்கிறத ஆதாரத்தோடு நிரூபித்தும் கூட, அதை நீதிமன்றம் தெளிவாக தெரிஞ்சிருந்தும் கூட போதுமான ஆதாரத்தை சமர்ப்பிக்கவில்லை என்று சொல்லி இந்த 7 நபர்களும் விடுதலை செய்யப்பட்டார்கள். அப்போ பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுகிறார்கள். பயங்கரவாதிகள் என்பது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டும் கூட நீதிமன்றம் அதை ஏற்க மறுத்து இவர்களை விடுதலை செய்கிறது என்று சொன்னால் நம்முடைய நாடும் நம்முடைய நாட்டின் சட்டமும் எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு NRCக்கு எதிராக, CAAவுக்கு எதிராக டெல்லியில் ஷாஹின் பாக் போராட்டத்தை நடத்தினார்களே, ஜனநாயக வழியில் அறவழியில் முன்னின்று போராட்டத்தை நடத்தினார்கள். அது கடைசியாக லாக்டவுனுக்கு முன்பு கலவரத்தில் போய் முடிந்தது. அப்பொழுது கைது செய்யப்பட்ட முஸ்லிம்கள் இதுவரைக்கும் 2020 டெல்லியில் கைது செய்யப்பட்ட பல முஸ்லிம்கள், முஸ்லிம் பெண் ஒருத்தர், அதில் கைது செய்யப்பட்ட முஸ்லிம்களில் பெண் ஒருவர், பட்டதாரி பெண் ஒருவர், அந்த முஸ்லிம் பட்டதாரி பெண்ணில் இருந்து படித்த பல முஸ்லிம்கள் பட்டதாரிகள் எல்லாம் சிறையிலே அடைக்கப்பட்டு இன்று வரை அவர்களுக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டு வருகிறது. டெல்லி ஹைகோர்ட் அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கவில்லை.
ஆனால் குற்றத்தை செய்து ஒரு பெரும் குண்டுவெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்தி பல அப்பாவிகளை படுகொலை செய்த குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்புகிறார்கள். ஜனநாயக வழியில் அறவழியில் போராடியவர்கள், நீதி உண்மையை பேசியவர்கள் தீவிரவாத முத்திரை குத்தப்பட்டு இன்று வரை ஜாமீன் கூட கிடைக்க முடியாத அளவுக்கு, பெற முடியாத அளவுக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியா முழுக்க பல முஸ்லிம்கள் பல மாநிலங்களிலே பொய் வழக்குகளில் கைது செய்யப்பட்டு ஜாமீன் மறுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த குற்றவாளிகளோ குற்றத்தை செய்துவிட்டு வெளியில் ஜாலியாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த முஸ்லிம்களுக்கு நீதி வழங்க வேண்டும். மனிதர்களிடத்தில் நாம் வாழுகிற நாட்டின் சட்டத்தில் மனிதர்களிடம் நாம் வாழுகிற நாட்டின் சட்டத்தில் நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் படைத்த இறைவனிடத்தில் நிச்சயமாக நீதி இருக்கிறது. சிறையில் இன்று வரை பொய் வழக்குகளில் அடைக்கப்பட்டிருக்கிற முஸ்லிம்களுக்கு இந்த உலகத்தில் அவர்கள் எந்த வழக்கில் சிக்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த வழக்கில் நீதி கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, மதவாதத்தை தூண்டுகிற இந்த பாசிச மதவாதிகளுக்கு எதிராகவும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.